இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த சேலைக்கு கொடுத்துருக்குற இந்த ப்ளவுஸில் எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நாம் ப்ளவுஸை கிழிக்கிறதுக்கு எடுக்கும் பொழுது ரொம்பவே குறைவான அளவாக ப்ளவுஸு இருந்தது. இப்போ அந்த ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது அதில் எனக்கு ஸ்லீவ் கூட 2 பக்கமும் போட்டு வெட்ட முடியாமல் இதில் இருந்த இன்னொரு பாகம், அதாவது இந்த மாதிரி 2 இடத்துல இந்த சேலையில் இப்படி இருக்குது. இந்த மாதிரி டிசைன் அப்படியே நீள வாக்கில் பார்க்கும்பொழுது இங்கே ஒன்று இருக்குது, அப்படியே இங்கே பார்டர் கிட்டேயும் ஒன்று இருக்குது கீழே ஃபாலில். இப்போ இதையெல்லாம் நான் அப்படியே எடுத்து ஸ்லீவுக்கு மட்டும் இப்படி கட் பண்ணிக்கிட்டேன். பிறகு உடம்புக்கு துணி போடலை. சுற்றளவுக்கு அதில் கொடுத்துருக்குற இந்த கிரே கலர் அதுக்கு போதுமான அளவில் இல்லை. அதனால் என்ன பண்ணினேன்னா, கூட நம்ம எப்போவுமே எடுப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி சேலையில் உள் சுற்றுலேருந்து கொஞ்சம் துணி எடுப்போம். சேலையில் அப்படியே தொடர்ச்சியாக இருந்ததுனால இந்த ப்ளவுஸ் தொடர்ச்சியாக இருந்தது. அதனால் அது கூடவே ஒரு 8-9 இன்ச்சு கிட்ட இந்த கிளாத்தை அந்த ரன்னிங் ப்ளவுஸில் இருந்து அப்படியே தொடர்ச்சியாக சேலையிலேருந்து பாதியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப முழுமையாக நம்ம அந்த பாதி அளவு முழுமையாக எடுக்கணும்னா ரொம்ப ப்ளவுஸ் சேலை சுற்றளவு குறைஞ்சிரும். அதிகபட்சமாக சேலைக்கு 5.5 மீட்டர் இருந்தால் போதும். குறைந்த அளவுன்னும் பொழுது ஒரு 5.25 இருந்தால் போதும், 5.25 மீட்டர் இருந்தால் போதும். ரொம்பவே ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் 5.25 அந்த மாதிரிலாம் தேவைப்படும். இவங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கிறவங்க தான். அதனால் இதில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் எடுத்தது ஒன்றும் அந்த அளவுக்கு குறைவாக இருக்காது, சேலை குறையாது. உங்களுக்கு சேலையில் எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் கட்டுற ஒரு சேலை, நல்லா உங்களுக்கு தாராளமாக இருக்கிற ஒரு சேலையை எடுத்து அதை நீங்கள் முந்தானையில் இருந்து வச்சு அப்படியே அளந்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்து நமக்கு ப்ளவுஸுக்குன்னு தெரியும். சில சேலைகளில் முந்தானைக்கு பிறகு கொடுப்பாங்க, அதை உங்களுக்கு சுலபமாக கட் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸுன்னு கொடுக்கும்பொழுது உள் சுற்றுலேருந்து தான் நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் எடுக்கணும்னா நம்ம ஏற்கனவே கட்டுற ஒரு சேலையை நீங்கள் அளந்து அதிலேருந்து மிச்சம் இருக்கிறத இந்த உள் சுற்றுலேருந்து எடுத்துக்கலாம். மீடியமாக இருக்கிறவங்களுக்கு 5.25 போதும். இப்போ இந்த இடம் இந்த சுற்றளவில் போகிறலைன்றதுனால நான் இந்த நம்ம கட் பண்ணின அந்த கொஞ்சம் கிளாத்தில் இருந்து இவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் நம்ம இந்த பேக் போர்ஷன் போக மீதம் இருக்கிற இந்த கிளாத்து டிசைனுக்காக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதில் இந்த இதுக்கு பொருத்தமாக இருக்கிற இந்த பார்டரை இதில் வச்சு தைக்கிறேன். இதில் ஒரு டைமண்ட் நெக் மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கம் டிசைன் செய்யணும்னா நம்ம இந்த கிளாத்தை இதுக்கு போட்டுக்கலாம். இந்த பக்கம் பண்ணணும்னா இந்த கருப்பில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு கிட்டக்க இந்த கிளாத்து எடுத்துக்கோங்க. அதாவது லென்த்தில் எடுத்துக்கிட்டு கிராஸ் பீஸ் வேணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே டோரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் ஜாயின் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது நிறைய துணி வேஸ்ட் ஆகாமல், தொடர்ச்சியாக நம்ம வைக்கும் பொழுது நிறைய துணி வேஸ்ட் ஆகாமல் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி நம்ம இந்த நிறத்துலையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 நிறத்துலையும் இது மாதிரி தைச்சிக்கிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி படியிற துணியாக இருந்தால் பரவாயில்ல, படியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தைச்ச பிறகு கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த துணி வந்து நல்லாவே படியுது, அதனால் நான் பண்ணலை. இப்போ வந்து இந்த நெக்கை நம்ம லைனிங் கிளாத்தோடு வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். சரியாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சரியாக வச்சு அந்த கார்னர் கரெக்டாக வர்ற மாதிரி திருப்புங்க. இப்போ இது மாதிரி பண்ண பிறகு அந்த கார்னரில் சரியாக ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. ஆனால் தையலில் படக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம நினச்ச மாதிரி அந்த இடமெல்லாம் அழகாக பிரிஞ்சு சரியாக அந்த ஷேப்பை அமைச்சு கொடுக்கும். இல்லைன்னா அந்த கிளாத் வந்து அந்த மூலைகளில் திரும்பாமல் அப்படியே உங்களுக்கு டைட்டாக இழுத்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி அந்த சிசர் கட்டை நம்ம போடுறோம். உங்களுக்கு இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு இந்த பிரிகிற இடத்துல அப்படியே இதை திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அந்த கிளாத்து அப்படியே நம்ம வெட்டினதுனால அழகாக மேலேயும் கீழேயும் பிரிஞ்சு இந்த இடத்த உங்களுக்கு இந்த அகலமான இடத்த விரிவடைச்சி கொடுக்குது. இல்லை நீங்கள் அதை கட் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பு வராது. பானைக்குலேயும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் பைப்பிங்கில் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி தைச்சி திருப்புறது, ஹெம்மிங் அதிலெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கழுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். கீழே ஹிப்பு தைச்சு இந்த டாட்ஸும் பிடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் இந்த நிறத்தை கொடுக்க போகிறோம், இந்த பக்கம் இந்த நிறத்தை தரப்போகிறோம். உங்களுக்கு கிளாத்து கூடுதலாக இருந்தாலோ அல்லது வேறு கிளாத்து இதிலே உங்களுக்கு இதே மாதிரி கிடச்சிதுன்னா அப்போ நீங்கள் கைக்கும் அதுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம திரும்ப நெக்கை சுற்றியும் வைக்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கிற இந்த வி ஷேப்பை தான் இங்கே வரைகிறேன். இந்த இடைவெளியை இந்த இடத்துல நீங்கள் அப்படியே தொடரணும். சரியா? 2ன்னு எடுத்தோம்னா நம்ம அதே 2ஐயே இங்கே எடுத்தோம்னா தான் சரியாக வரும். ஏன்னா பெருசாக ஆக ஆக நமக்கு வந்து சரியான அந்த பொசிஷன் கிடைக்காது. ஷேப்பு மாறிட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே தவிர ரொம்ப ஒன்றும் மோசமாக இருக்காது. இப்போ இந்த கூர்மைக்கும் அந்த கூர்மைக்கும் உண்டான அளவை இப்படி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான டிசைனாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் இதுலேயே நல்லா நீங்கள் அழுத்தமாக இந்த டிசிலேயே அழுத்தமாக ஒரு தடவை வரைஞ்சிக்கோங்க. ஆனால் வந்து இந்த நிறம் வந்து அதில் விழும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுவும் வந்து இதே நீல நிறத்தில் இருக்கிறதால வேறு நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து என்னுடைய பார்வைக்கு இங்கே கிட்ட இருக்கிறதால எனக்கு வந்து கொஞ்சம் சரியாக தெரிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு கிளியராக விழுமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம கண்களை விட சிறந்த கேமரான்னு ஒன்று கிடையவே கிடையாது. முதல்ல கண்கள் தான் முதல்ல அதை வந்து
நேரடியாக பார்க்குறதால ரொம்ப உறுதியாக அது சரியாக இருக்கும். கேமரா பிம்பம் தான். இப்போ இதை நம்ம அப்படியே இந்த இடத்துல பொருத்துகிறோம். உங்களுக்கு அது சரியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இல்லைன்னா நீங்கள் இன்னொரு முறை அதே மாதிரியே வச்சு வரையலாம். இப்போ அதோட இதில் இந்த பிம்பம் விழுந்துருச்சு. உங்களுக்கு அது இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னும் பொழுது நம்ம இன்னொரு முறை அதிலேயே ஒரு தடவை போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சரியாக வரணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த முறையை பின்பற்றலாம். இப்போ இந்த இடம் உங்களுக்கு பிளெயினாக இருக்கு இல்லையா? இந்த இடத்துல அதே மாதிரியே நீங்கள் அந்த 2 இன்ச்சையை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அப்படி செய்யும் பொழுது ரொம்பவே அந்த பொருத்தமான அளவுன்னு கிடைக்கும். இந்த ஆழம் எடுக்கிறது 3க்கு கொஞ்சம் ஒரு கோடு கம்மியாக இருந்தது. நம்ம இந்த சைடில் இங்கேருந்து எடுத்தது அதே மாதிரி இந்த கூர்மையிலேருந்து நான் எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சம அளவில் கிடச்சாச்சு. இந்த இடையில் வைக்கிறது மட்டும் நீங்கள் ஒரே நேரமாக பார்த்து கூட வச்சுக்கலாம். ஆனால் வலது பக்கம் எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதை நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு எடுப்பான டிசைனாக அது தெரியும். ஏன்னா இந்த கருப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இதில் வைக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே எடுப்பாக இருக்கும். இதையே நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பில் தான் எடுப்பாக தெரியும், இதில் கம்மியாக தெரியும் இல்லையா? அதனால் நாம் முதல்ல இதை ஆரம்பிப்போம். இந்த இடத்துல நம்ம கழுத்தை சுற்றி இந்த மாதிரி கோல்டன் ஜெரி மாதிரி வருது இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு ஜரிகை லேஸை வச்சு இந்த இடத்த அழகுபடுத்திக்கலாம். இப்போ இந்த கிளாத்து நகராமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி அது மேலே ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். ஆனால் தச்சு முடித்த ப்ளவுஸில் இது வைக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துலலாம் வைக்கிறத தச்சு முடித்த ப்ளவுஸில் கவர் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் இப்படி தான் வைக்கணும். இப்போ இந்த பிசுரை நீங்கள் நம்ம ஃபைனலாக மேலே ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறதால நீங்கள் உள்ளே அழுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்படி எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பிற்பாடு கழிக்கணும். இப்போ நீங்கள் இதை எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு கீழே விஷனில் தெரியணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே வைங்க. இல்லை மேலே விஷனில் தெரியணும் இந்த கோடு அப்படின்னா இப்படியே வைங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த ஒரு இதில் ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்படி தான் அப்ளை பண்ணணும். இந்த அப்படியே இப்படி வி மாதிரி கூட திருப்பலாம். ஆனால் இந்த வி ஷேப்பு வரணும்னா நீங்கள் இப்படி தான் திருப்பணும். ஓகேவா? இப்படியும் நீங்கள் திருப்பலாம். ஆனால் இந்த இடம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக வந்துடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எப்படி நான் வைக்கிறேன்றதை பார்த்துட்டு அதையே நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா அப்படியே வரும். இப்போ இதோட நம்ம இங்கே முடிஞ்சிருச்சு இல்லையா? இதை கட் பண்ணிடலாம். அதிக அளவில் செலவே இல்லாத ஒரு டிசைனாக இது இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டிசைனை, அதாவது இந்த வின்றதை இப்போ வைக்க வேண்டாம். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையும், ஏன்னா இந்த கோடு மேலே அது தொடுது இல்லைங்களா? அப்போது அந்த பிசுறு உள்ளே மடக்கி தைக்கணுன்றதுக்காக நம்ம முதல்ல இந்த ரெண்டையும் இந்த நிறத்தில் என்ன கருப்பில் தானே கொடுக்க போகிறோம்னா கருப்பு இதை இங்கேயே கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பிசுரை கொஞ்சம் மேலே இந்த கோட்டுக்கு மேலே நம்ம வைப்போம். அப்போ தான் நம்ம இன்னொன்று இங்கே வைக்கும் பொழுது இது உள்ளே போயிடும்.
இப்போ நம்ம இந்த பிசுரெல்லாம் உள்ளே இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு தைங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம அந்த ப்ளூவை வச்சு பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு லைனிங்கோடு சேர்த்து இதை தைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்று வைக்கும் பொழுது கொஞ்சம் ஷேப்பு மாறினாலும் அந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது. சும்மா நான் அப்படி பட்டும் படாமல் தான் தைச்சிருக்கேன். ரொம்ப பொடி தையல் வைக்காதீங்க. பொடி தையல் வச்சிங்கன்னா ஆம்ஹோல் சுருங்கிடும். இப்போ இதை தைக்கும் பொழுது நீங்கள் இந்த நிறத்தை போட்டிங்கன்னா ரொம்பவே எடுப்பாக இருக்கும். அல்லது இந்த நிறத்துக்கு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கணும், வச்சது பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த நிறத்தை கூட போடலாம். ஆனால் பொதுவாக வந்து இதில் தைக்கும் பொழுது நீங்கள் இந்த நிறத்தையே பயன்படுத்துங்க, அது நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாதாரண ஒரு சேலையை கூட நம்ம ரொம்ப கிராண்ட் லுக்காக கொண்டு வர முடியும். இப்போ இங்கே நுனியில் இருக்கிற பிசுறுகளை எல்லாமே நீங்கள் அதிகமாக வெளியே தெரியுதுன்னா நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை வச்சு அழகாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்லீவ்லையும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நம்ம சும்மா ஒரு 2 இது மட்டும் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கணும் அப்படின்னு நிறைய தோழிகள் இதை கேட்பீங்க கட்டாயமாக. அதுக்கு பொருத்தமாக போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் இந்த சென்டர் பார்த்து இங்கேயும் நான் அப்படி வச்சுக்கிறேன். பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சரியா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.